அன்பர்களே, இன்று வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. ஸ்ரீ துவாரகாநாத் கிருஷ்ணர் திருக்கோயிலுக்கு போகிறோம். இந்த கோவில் குஜராத் மாநிலம் ஓகா துறைமுகம் அருகில் கபிலா என்னும் புண்ணிய நதிக்கரையில் அமைந்துள்ளது. துவாரகையில் நிலையம் உள்ளது. உண்மையான துவாரகை கடல் கொண்டு விட்டதனால் இந்த ஆலயம் 1500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பெற்றது. மக்கள் இந்த ஆலயத்தை துவாரகாநாத் ஜி ஆலயம் என போற்றுகிறார்கள். இங்கே செங்கோல் செலுத்தி மன்னாதி மன்னராக வாழ்ந்த கண்ணபிரானை துவாரகாநாத் ஜி என போற்றுகிறார்கள். இவரது பிரஜைகள் என மக்கள் இன்றும் தங்களை எண்ணுகிறார்கள். இந்த கோவில் மிக பெரியது. கண்ணனது பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் பலராமருக்கும் ஸ்ரீ துர்வாச மகரிஷிக்கும் தனித்தனிய சன்னதிகள் உள்ளன. கண்ணனுக்கு அலங்காரமும் நைவேத்தியமும் 17 முறை நாள்தோறும் நடைபெறுகின்றன. காலை திருப்பள்ளி எழுச்சி உடாபன் எனப்படும். தங்க பற்குச்சிகளால் பல் விளக்கி லட்டும் ஜிலேபியும் நிவேதனம் செய்கிறார்கள். காலை 7:30 மணிக்கு பிரசாதமும் தீர்த்தமும் படைக்கப்படும். 8 மணிக்கு சர்க்கரை, பால், தயிர் போன்றவை படைக்கப்படும். அதன் பின் அப்பம், அக்காரம் கலந்த பால், சிற்றுண்டி முதலியவை நிவேதனம் செய்யப்படும். அதன் பின் கனி வகைகள் படைக்கப்படும். உணவு ஜெரிமானமாக லேகியம் நிவேதனம் செய்யப்படும். இப்படி 17 முறை நிவேதனம் செய்கிறார்கள். இதனை போக் என்கிறார்கள். பக்தை மீரா கண்ணனோடு கலந்தது இந்த கோவிலில்தான். அவளுக்காக கோவில் கதவுகள் தானாக திறந்து கொண்டன. இங்கு யாத்திரிகர்கள் யாடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருவதனால் எப்போதும் ஆலயம் கலகலப்பாக இருக்கும். இங்குள்ள பசுக்களை கண்ணனின் பசுக்களாகவே நினைக்கிறார்கள். அவைகளுக்கும் பூஜை செய்து மகிழ்கிறார்கள். இந்த ஊருக்கு வெளியே ருக்மிணி தேவிக்கு தனியாக ஒரு கோவில் உள்ளது. முக்தி தரும் தலங்கள் 7னுள் இதுவும் ஒன்று. தன்னை நாடி வரும் அடியார்க்கு கண்ணன் மோட்சம் கொடுப்பதால் மோட்சத்திற்கு துவாரமாக இந்த தலம் கருதப்படுகிறது. இங்கு உள்ள கிருஷ்ணர் துவாரகாநாத்ஜி எனப்படுகிறார். கண்ணன் மார்பில் ஸ்ரீ லக்ஷ்மி சேவை சாதிக்கிறார். இங்குள்ள தீர்த்தம் சங்க தீர்த்தம். பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், ஆண்டாள் ஆகிய 5வரும் 13 பாக்களினாலே மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். கோமதி நதி இங்குதான் அரபிக்கடலிலே கலக்கிறது. ரோகிணி நாள், கிருஷ்ண ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். ஆலய நுழைவு வாயிலில் உள்ள விநாயகர் சிற்பம் எல்லோர் மனத்தையும் கவரும். கீத கோவிந்தமும் பஜனையும் எப்போதும் இந்த ஆலயத்தில் ஒலித்து கொண்டிருக்கும். கண்ணனின் அருள் நிறைந்த ஸ்ரீ துவாரகாநாத் அருளும். ஸ்ரீ துவாரகை சென்று வழிபட்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெற்று உய்வோமாக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.